நண்டை பத்தி சுவாரஸ்யமான ஒரு தகவல். நண்டுனா நீங்க என்ன சமைக்கிறதானே சாப்பிட்டுருக்கீங்க. இது சமைக்கிற இங்க இயற்கையில வயல்ல களை எடுப்பாங்க. இந்த சீசன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடவும் போது ஆடி மாசத்துல களை எடுப்போம். கொஞ்சம் கவனிக்கணும். வயல் களை எடுக்கும் போது அந்த சாப்பாடு கொண்டு வர தூக்குல வீட்டுல பாட்டி அம்மா எடுத்து வந்து வீட்டுல மழை காலங்கள்ல ரசம் வைப்பாங்க. சோ அது வந்து நாட்டு உணவுல ஒரு பிரதமான உணவா போகும். ஆனா நண்டு அதையும் தாண்டி என்ன செய்யுது இயற்கையில, அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கணும். இந்த நண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, மண்புழு ஏன் உழவனின் நண்பன் சொல்றோம்? ஒரு நாளைக்கு 2000 முறை 2 அடி ஆழத்துக்குள்ள போயிட்டு வந்து மேல மூச்சு விட்டுட்டு போகும்போது நிறைய துவாரங்களை ஏற்படுத்தும். அதனால வேர் ஓடுற எல்லா பிளான்ட்டும் வேர் போறதுக்கு சரியா இருக்கும். அதே போல காற்றும் சூரிய ஒளியும் சமசீரா உள்ள படும்போது மண் வந்து பொலன்னு இருக்கும். அதாவது பஞ்சு தன்மையா ரொம்ப லேசா இருக்கும். அதனால எந்த பயிரும் நல்லா வளரும். அதனால மண்புழு தான் நல்ல நண்பன் சொல்றோம். ஆனா நண்டும் அந்த வேலையை பாக்குது. இப்ப அந்த டிராக்டர் அங்கிட்ட பாத்தீங்கன்னா உழவு ஓட்டிட்டு பாருங்க. பக்கத்துல வருஷத்துல நடவுக்கு முன்னாடி மட்டும் தான் 3 உழவு ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பயிர் உள்ள இருக்கும் பொழுது அந்த மண்ணை திரட்டிட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் அப்படின்னா நண்டு தான். நண்டுக்கு வந்து 6 கால் இருக்கும். நண்டு பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல மட்டும்தான் போயிட்டு பயிர்கள் இருக்க வேறு பூச்சி நுண்ணுயிர்கள்லாம் சாப்பிடும். அப்ப என்ன பண்ணுவோம், நீங்க இந்த டூர் பாத்திருக்கீங்களா? இப்ப அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பயிர் இந்த இடம். இதுக்குள்ள எல்லாம் இப்படி நண்டுகள் நிறைய ஆயிரக்கணக்கில் உள்ள இரவுல ஓடும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா மண் சுழற்சி ஏற்படும். மேல் மண் கீழே போகும். நடக்கும்போது என்ன ஆகும்னா இப்படிதானே நடந்து போகுது. அந்த இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மண் சுழற்சி ஏற்படுறதுனால சமச்சீரான சத்து மேல் மண் கீழே போகும், கீழே இருக்க மண் மேல போகும். அந்த வேலையை பாக்குது. இன்னொன்னு மழை வருமா வராதா அப்படின்னு சொல்றத விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடிகாரம் இதுதான். நீங்களாம் வெதர் ரிப்போர்ட்டர்ஸ் பாக்குறீங்களே, மழை வரும் அப்படின்னா அன்னைக்கு இது என்ன பண்ணும்னா, இந்த மண் இருக்குல்ல, இப்ப ஓப்பன்ல வச்சிருக்குல்ல, இந்த மண்ணை கொண்டு வந்து இந்த ஓட்டையை அடைச்சிடும். மழை வர அன்னைக்கு மண்ணை வெளியே தள்ளி இந்த ஓட்டையை அடைச்சு வச்சிரும். மழை இல்லாதப்ப இப்படி ஓட்டையை வெளியே எடுத்து வச்சிரும். இப்ப அந்த ஓட்டையை அடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும். நமக்கெல்லாம் வெதர் ரிப்போர்ட் டிவியை பார்த்தோ ஒரு நிகழ்வை பார்த்தோ இன்னைக்கு மழை வரும் வராதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொந்துக்குள்ள இருக்க நண்டுக்கு இன்னைக்கு மழை வருங்கிறது எப்படி தெரியும்? அதான் கேள்விக்குறி. இயற்கையை புரிஞ்சிக்கவே முடியாது இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுது பாருங்க. மழை வருத கணிக்கக்கூடிய விஷயம் நண்டுக்கு உண்டு. புரியுதா? நண்டை நம்ம ஆனா இதுவும் அழிவின் விளிம்பில் இருக்கு. ஏன் அப்படின்னா தண்ணியில நெல்லுல பாத்தீங்கன்னா எப்பவும் தண்ணி தேக்கி வைப்பாங்க. இப்ப இந்த ஃபுல்லா வயல்ல தண்ணி நிற்கும் போது என்ன ஆகும், தண்ணி தேக்கி வச்சிருப்பாங்க. மருந்து பூச்சிக்குள்ள அடிக்கும் போது என்ன ஆகும், அந்த பூச்சி மருந்து எதுக்குள்ள விடுவோம், தண்ணியில விடும். அந்த தண்ணி அப்படியே வந்து பொந்துக்குள்ள போச்சு அப்படின்னா உள்ள இருக்க நண்டும் செத்துரும். புரியுதுங்களா? சோ மனிதன் ப்ரொடெக்ட் பண்றானா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கான். அதுதான் தேவை.